தமிழகத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தவிருக்கின்ற மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாத்திரமல்லாமல் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் நடிகர் ரஜினிகாந்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் தெரிவித்திருக்கிறார். மது ஒழிப்பு மாநாட்டை பொறுத்தவரையில் அது அரசியலோடு கலந்ததல்ல, அது தனியான சமூக பற்றுடைய ஒரு மாநாடாகும். எனவே பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்ற அடிப்படையில் அதற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதே நேரம் ஜாதியவாதிய கட்சி என்ற அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை மற்றும் ஏனைய அனைத்து கட்சிகளுக்கும் இந்த மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான ஒரு வியூகமாக இந்த மாநாட்டை எவரும் பார்க்க தேவையில்லை. பீகாரில் மது ஒழிப்பு கொண்டு வரப்பட்டதை அடுத்து அங்கு வன்மங்கள் குறைந்திருக்கின்றன. இந்த அடிப்படையிலேயே தமிழகத்திலும் மது ஒழிப்பை அமல்படுத்த வேண்டும் என்பதே இந்த மாநாட்டின் நோக்கம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்திருக்கிறது. மாலையானதும் தமிழ்நாடு தள்ளாடுகிறது என்று சங்கத்தமிழன் தெரிவித்திருக்கிறார்.